அப்போ இதுதான் முதல் காரியம். ஒரே ஒரு காரியம் தான் இருந்துச்சு. அந்த ஒன்றில் எப்படி அப்ரோச் பண்ணாங்க பாருங்க. அன்பினாலே அதை அப்ரோச் பண்ணாம கிரியினாலே பயத்தினாலே அதை அப்ரோச் பண்ணதுனால பாவம் செய்தாங்க. ஆகவே தான் காலங்கள் நிறைவேறின பிறகு மனசாட்சியின் மூலமாக உடன்படிக்கை ஆபிரகாம் மூலமாக பிரமாணங்களை உண்டாக்கி பலிகளை உண்டாக்கி இப்படி அநேக காரியங்கள் நாம் பாவி என்று உணர்படி செய்து குறிப்பிட்ட காலம் நிறைவேறின பிறகு தம்முடைய ஒரே பிறான குமாரனை தந்து இந்த மனுகுலத்தை அவர் ரட்சிக்கிறார். இலவசமாய் பாவத்தின் மனிதனை ரட்சித்து அவர்களை மறுபடியும் நீதிமானாக ஆதாம் எழுந்து போன அந்த ஸ்தானத்துக்கு அவர்களை கொண்டு வந்து நீதிமானாய் பரிசுத்தவானாய் மீட்கப்பட்டவனாய் தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இவ்வளவாய் அவர்களை அன்பு கூறுகிறார். இப்பொழுது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த அன்பை எண்ணி இந்த அன்பினால் நிறைந்து நமக்காக பிதா தம்முடைய குமாரனை குமார் மூலமாக எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அன்பினாலே நிறைந்து இந்த அன்பினாலே நாம அவர் அன்பின் மீது இருக்கிற விசுவாசத்தால் நாம் செய்கிற கிரியைகளை தான் அவரிடத்தில் உதவும் சொல்லி பவுல் சொல்கிறாரு. இந்த அன்பினால் நம்ம எப்படி நிறைய முடியும்? இந்த அன்பை குறித்து நாம் கேள்விப்படும் போது தான் அன்பினால் இந்த அன்பை குறித்து நாம் கேள்விப்படும் போது தான் இந்த அன்பினால் நாம் நிறைய முடியும். இந்த அன்பை குறித்து எப்படி கேள்விப்பட முடியும்? இதை குறித்த பிரசங்கங்களை கேட்கும் போது தான் நாம் இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். இந்த அன்பை அறிந்து கொண்டால் தான் அதை விசுவாசிக்க முடியும். இந்த அன்பினால் நிறைய முடியும். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியங்களை தேவன் நம்ம எவ்வளவா அன்பு கூறுவது, தேவன் நமக்கா என்ன செய்திருக்கிறார் என்ற சத்தியங்கள் நாம் கேட்கும்போது அதன் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே அந்த அன்பினாலே விசுவாசம் தான். அந்த விசுவாசம் கிரியை செய்கிறது தான் தேவனுக்கு முன்பாய் பிரியமா இருக்கும் சொல்லி அவர் அதுதான் உதவும் என்று சொல்லி பவுல் சொல்ல. ஆக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் எப்படிப்பட்ட அப்ரோச்சை கிறிஸ்துவனிடத்தில் எடுக்கிறீங்க? அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற அந்த அன்பினாலே நீங்கள் கிரியை செய்தால் அது அவரிடத்தில் உதவும். பயத்தினால் நீங்கள் கிரியை செய்தினால் அது உதவாது என்பதுதான் அதோட ஆப்போசிட்டான கருத்து. அவர் இன்றைக்கு நீங்கள் தேவன் மீது இருக்க அன்பினாலே அவர் மீது இருக்கிற அன்பு உண்டாக்குற விசுவாசாலே நீங்கள் அவருக்காக கிரியை செய்யுங்க. அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.